எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவா என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம். சூப்பரா அப்படியே கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க பாக்குறதுக்கு இன்னைக்கு. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. நம்ம ரெண்டு பேருமே எப்பவுமே அப்படியே இருக்கோம். Thank you so much. ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்றேன், கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா இன்னைக்கு. இந்த கலர்ஸ் வந்து நம்ம என்ன போட்டுருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுங்களா. ஏன்னா அவங்க தானே அதை அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். அந்த கலர்ஸ் வந்து உங்களோட மைண்டுக்குள்ள போயிட்டு நிறைய விஷயங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதை விட நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் கூட பூஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, நீங்க வந்து அங்க சுத்தி இங்க சுத்தி செல்ஃப் எஸ்டீம் தான் வருவீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஆமா, பூஸ்ட் யுவர் செல்ஃப் எஸ்டீம் மந்த். மந்த்துக்கே நம்ம பூஸ்ட் பண்ணிடணுமா? ஏன் வாழ்க்கை ஃபுல்லா பண்ணிடலாம், என்ன சொல்றீங்க? ஆமா, இல்ல வாழ்க்கை ஃபுல்லா நீங்க பூஸ்ட் பண்றதுக்காக இந்த ஒரு மந்த் வந்து நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரி. ஓகே, பட் இந்த செல்ஃப் எஸ்டீம்னா வந்து உங்களோட புரிதல் சொல்லுங்க ஆனந்த், என்ன அது? என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்ம எப்படி நம்மள பாக்குறோம் அப்படிங்கறத பொறுத்து, சோ நம்ம வந்து நம்மள எந்த ரேஞ்சில வச்சிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து நம்மளையே எவ்வளவு லவ் பண்றோம் அப்படின்னு கூட சொல்லலாமா? அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து கம்பேர் பண்ண கூடாது. அங்கதான் இருக்கு டாஸ்க். இப்போ நான் வந்து 80% அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து அவங்க 100%, 90%, இவங்க 40 அப்படிங்கிற மாதிரி பார்க்க கூடாது. ஓகே, இன்னொரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இனியவா என்று ஷோ வேற எது கூட கம்பேர் பண்ண முடியுமா? ஓன் யூனிக்னஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். பட் எனிவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு காட்டாறு மாதிரி பேசிட்டே போகிறோம் அப்படின்னா வந்து இதெல்லாம் அடக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல பயிற்சி தான், பெஸ்ட்டான பயிற்சி. முத்திரை வந்து பார்த்துடலாமா? பார்க்கலாம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். முதிரைகள் தினந்தோறும் உங்களை உற்சாகமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது சூன்ய முதிரை என்ற காது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான தீர்வாக அமையக்கூடிய ஒரு முதிரை. காது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பலவிதமான உறுப்புகளோடு தொடர்பு உள்ளது. முக்கியமாக சிறுநீரகத்திற்கும் காதிற்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது. சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு ஏறக்கூடிய 2 வருடங்களுக்கு முன்பே காதில் வந்து சில அறிகுறிகள் நமக்கு தென்படும். அதையெல்லாம் நம்ம சரியாக கவனிக்காமல் விடுறதுனால தான் பின்னாடி பெரிய பிரச்சனையாக வந்து சேரும். ஆக இந்த காதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் உடனடியாக நாம் சில தீர்வுகளை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான நமக்கு உள்ளுக்குள்ளே வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளை எளிமையாக தீர்க்க முடியும். அது ஒன்று. இரண்டாவது பார்த்திங்கன்னா, பயணங்களின் போது தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், காது அடைப்பு. இப்போ விமானங்களில் ஏறும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த டேக் ஆஃப் ஆகும்போது காது அப்படியே அடைச்சிக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து காது வெடிக்கிற மாதிரி கூட சத்தம் வரும். இதெல்லாம் நம்ம வந்து இந்த முதிரையின் மூலமாக எளிமையாக சரி செய்து கொள்ளலாம். அதே போல் தலை சுற்றல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெர்டிகோ அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு வந்து பெரும்பாலும் உடனடியாக தீர்வு அப்படின்றது கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வு கொடுக்குறோம். இந்த முதிரை வந்து அந்த வெர்டிகோவுக்கு தீர்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முதிரை. ஆக இப்படி பல விதமான பலன்கள் இருக்கக்கூடிய அருமையான முதிரை சூன்ய முதிரை. இந்த முதிரை எப்படி செய்வது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் நடுவிரலை மடித்து உள்ளங்கையில் வைக்கணும். பாருங்கள், நடுவிரலை மடித்து உள்ளங்கையில் வச்சு அந்த 2வது பகுதியில் எப்போவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி மடித்து முதிரைகள் செய்யும் பொழுது அந்த நடுப்பகுதியில் பெருவிரலை வைக்கணும். மீதி 3 விரல்களும் நீட்டி இருக்க வேண்டும். 2 கைகளிலும் இந்த முதிரை நம்ம செய்கிறோம். இந்த முதிரைக்கு பெயர் சூன்ய முதிரை. இந்த முதிரை வந்து எல்லா முதிரைகளையும் மாதிரி அரை மணி நேரம்லாம் தொடர்ந்து செய்யக்கூடாது. குறைந்தது 10 நிமிடம், அதிகபட்சமாக 20 நிமிடம் தொடர்ந்து செய்யலாம். அதுக்கு மேலே வந்து நிறுத்திடணும். இந்த முதிரை செய்யும்போது காதில் வலியோ அல்லது நாக்கு வந்து உள்ளுக்குள்ளே இழுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இழுவையோ தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக முதிரை செய்வதை நிறுத்திவிட வேண்டும். இந்த முதிரையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமாக இருப்பதனால் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய தேவையும் இருக்கும். அதே சமயம் அதிக நேரம் செய்வதன் மூலமாக நமக்கு சில தொந்தரவுகளையும் ஏற்படுத்தும். அதனால் குறைந்த அளவு செய்யணும். குறைந்தது 10 நிமிடம், அதிகபட்சம் 20 நிமிடம். இந்த முதிரை செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன? காது அடைப்பு, காதில் சீழ்வடிதல், ஆரம்ப கட்ட காது கேளாமை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகும். 2வது வந்து வாந்தி, மயக்கம், தலை சுற்றல், பேருந்துகளின் பயணங்களின் போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஒவ்வாமைகள், இது எல்லாமே சரியாகும். 3வது பார்த்திங்கன்னா வெர்டிகோ என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் நேரடியாக நிற்கக்கூட முடியாத அளவுக்கு, நேராக நிற்கக்கூட முடியாத அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய பார்வை நிலையாமை அப்படின்னு பேர். பார்வை வந்து ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்மளை சுற்றி நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய முதிரை சூன்ய முதிரை. இந்த முதிரை எப்படி செய்யணும் அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில்
நடுவிரலை மடித்து உள்ளங்கையில் வைக்க வேண்டும். மற்ற 3 விரல்களும் நடுவிரலை மடித்து உள்ளங்கையில் வச்சு மற்ற 3 விரல்களும் இப்படி நீட்டி இருக்க வேண்டும். 2 கைகளிலும் இந்த முத்திரை செய்ய வேண்டும். இந்த முத்திரையில் குறைந்தது 10 நிமிஷம் செய்யணும், அதிகபட்சமாக 20 நிமிஷம் செய்ய வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல் அளவுக்கு மீறி இந்த முத்திரையை செய்யக்கூடாது. மறுபடியும் ஒரு தடவை நல்லா கவனிங்க. நடுவிரலை மடித்து உள்ளங்கையில் வச்சு அதனுடைய நடுப்பகுதியில் மடித்த நடுப்பகுதியில் பெருவிரலின் நுனியை அப்படி வச்சு அப்படி மிதமான அழுத்தம் கொடுங்கள். 2 கைகளிலும் இந்த முத்திரை செய்யுங்க. இந்த முத்திரைக்கு பெயர் சூன்ய முத்திரை. முத்திரை செய்யும் கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது 10 நிமிடம், அதிகபட்சமாக 20 நிமிடம். அதுக்கு மேலே நமக்கு நேரம் இருப்பது அப்படின்றதுக்காக அதிக நேரம் இந்த முத்திரையை செய்யக்கூடாது. ஒரே நேரத்தில் அதிகபட்சமாக 20 நிமிஷம் இந்த முத்திரை செஞ்சீங்க, அதுக்கு மேலே செய்ய வேண்டாம். சரிங்களா? இப்போ இந்த முத்திரைகள் செய்வதன் மூலமாக நமக்கு நிறைய பலன்கள் இருந்தாலும் இந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்றால் மறந்து போகாமல் இருக்கணும். மறந்து போகாமல் இருப்பதற்கு ஒரே வழி நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதே. இதை மனதில் கொள்ள வேண்டும். அதே போல் முத்திரைகள் பல இருந்தாலும் தினமொரு முத்திரையை கற்றுக்கொள்வோம், தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைப்போம் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இன்று முதல் நிறைய முத்திரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் மேலும் பல முத்திரைகள் தொடர்ந்து வர இருக்கிறது. உங்களுக்காக உங்கள் நலனில் அக்கறை கொண்டு புதுயுகம் தொலைக்காட்சியில் தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரி, இந்த முத்திரையெல்லாம் கற்றுக்கிறோமே, இதுக்கும் செல்ஃப் எஸ்டீம்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? கண்டிப்பாக இருக்குல்ல. நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் இருந்தால் எல்லாமே ஈஸியாக புரியும்ல. அது எப்படின்னா கல்வெட்டு மாதிரி வச்சுக்கோ, அந்த கல் அப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்காக. ஓகே, சில பேர் செதுக்கணும். நீங்கள் சொல்கிறது பார்த்தா சில பேர்லாம் ஒரு தெளிவாக இருக்க மாட்டாங்க. எப்பவுமே ஒரு மாதிரி தடன்னு இருப்பாங்க, இல்லை ரொம்ப ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருக்கிறதுனால கூட அந்த பிரச்சனை இருக்கலாம் இல்லையா? ஆமாம். ஆனால் நமக்கு எப்படி தெரியுமா, நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு சில பீப்புளெலாம் பார்க்கும்போது அவங்களுமே நம்ம இருக்க மாட்டோம். ஓகே, பட் அவங்க வினோதமாக இருப்பாங்க. அவங்க பண்ணுறது தப்பாக இருந்தால் கூட, இல்லை அவங்க பண்ணுறது ஓகே இவங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணால் மாதிரி பெட்டராக மாறுவாங்க அப்படின்னா கூட அப்போதைக்கு அவங்க எப்படி இருக்காங்க அப்படி ரசிக்கிறது கூட ஒரு சூப்பரான விஷயம். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம நிறைய பார்வையில் அதை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எதை வேணால் அடக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க தங்களை முதல்ல அடக்க கற்றுக்கணும். அதான் உண்மையான பவர் செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ நம்ம எவ்வளோ தான் பேசலாம் அப்படின்னு நினச்சா கூட ஒரு இடத்துல நம்ம பிரேக் விட்டே ஆகணும். கண்டிப்பாக அதான சம்பிரதாயம். ஆமாம், இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு புதிய யுகம் FM ஸ்டேஷனில். இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். ஸோ இப்போ நம்ம செல்ஃப் எஸ்டீம் பற்றி பல விஷயங்களும் அப்படியே பேசிட்டே இருக்கோம். பட் இப்போ அடுத்தது என்ன விஷயங்களை காத்துட்ருக்கு? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸில் ஒரு பெரிய ஈவெண்ட் உங்களோட லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் நிறைய பேர் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி நீங்கள் அழகாக கிராண்டாக தெரியணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போன்னு பார்த்து மூஞ்சில் ஒரு பிரச்சனை வந்துச்சான். ஐயோ, ஏன்டா இப்படி சொல்ற? சொல்றதே உங்களால ஏத்துக்க முடியல. அந்த என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட சித்த வைத்தியர் அருண் கிட்ட ஒரு சொல்யூஷன் கேட்போம். அதாவது இந்த அக்கி ப்ராப்ளம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன உங்களுக்கு வந்திருக்கா? ஏன்னா என் ஃபேஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த வரைக்கும் ப்ராப்ளம்லாம் சந்திச்சதே இல்ல. நம்ம பளிங்கு முகத்தோட இருக்கோம். இதனால நம்மளே லவ் பண்ணி ஆகணுமே. அதனால அக்கிங்கிறது கூட சூப்பர். ஆனா ஃபேஸ்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எங்க செல்ஃப் எஸ்டீம்? எல்லாருமே அதை பத்தியே கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்து செல்ஃப் எஸ்டீம்ல அப்படியே Cloud 9ல இருப்பீங்க. என்னப்பா மூஞ்சில எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கனவு கோட்டை கட்டி வச்சிருப்போம், அடித்தளத்தையே அப்படியே அசைச்சு பார்த்துருவாங்க. எதுவும் ஆகக்கூடாது. பிகாஸ் நம்மளோட சித்த வைத்தியர் அருண் இந்த அக்கி ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனோட வராரு. அவர் நம்மளை காப்பாத்திடுவாரு. பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் அக்கி நோயை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அக்கிங்கிறது தோலில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் எப்படி இருக்குன்னா, சிவந்த நிற நீர் கோர்த்த கொப்புளங்களை உடலின் ஒரு புறத்தை ஏற்படுத்தும். அதாவது உடலில் ஒரு சைடு மட்டும் இந்த நோய் பாதிக்கப்படும். வலதுபுறமாகவோ இடதுபுறமாகவோ சிவந்த நிறத்தில் உடன்கூடிய நீர் கோர்த்த கொப்புளங்கள், சின்ன சின்ன நீர் கோர்த்த கொப்புளங்கள் இருக்கும். கடுமையான வலி இருக்கும். இதுதான் அக்கி. சாதாரணமாக 3லேருந்து 5 நாட்கள் வரைக்கும் இருந்து அதே சரியாயிரும். அதாவது இது ஒரு வைரஸ் தாக்குதல்னால் ஏற்படக்கூடிய ஒரு நோயாகும். வைரஸ்ங்கும் போது இதுக்குரிய வைரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பிஸ் ஜாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால் இந்த அக்கி நோய் ஏற்படும். இதனுடைய பாதிப்பு சிலருக்கு கடுமையான வலியை நிரந்தரமாக உடலை விட்டு சென்றும். அதாவது அக்கி நோய் 3லேருந்து 5 நாட்களில் சரியானா கூட அதனால் ஏற்படக்கூடிய வலி, அந்த நரம்பு வலி, நரம்பு செல்களை தாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த வைரஸ். அதனால் அதுக்கு இந்த நரம்பு வலி சிலருக்கு 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் அந்த நரம்பு வலி நீடிக்கலாம். அதான் அக்கி நோயோட தீவிர நிலைன்னு சொல்லுவோம். பொதுவாக சின்னம்மையினால் தாக்கப்பட்ட ஒருவருக்கு அந்த அக்கி நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அம்மை நோய் வந்தவங்களுக்கு அம்மை நோய் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறன் குன்றி இருக்கும். அதுவும் வைரஸ்னால தான் வருது. அம்மைங்கிறதும் வைரஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி தான். வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய வியாதிகளில் தான் அந்த அம்மை நோய், அக்கி நோய் இதெல்லாமே வருது. இந்த அம்மை நோய் பாதிக்கப்பட்டு 2-3 மாதங்களுக்குள்ளாகவே இந்த அக்கி நோயில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
அம்மை நோய் ஒருவரிடமிருந்து மற்றொருவர் பரவுவதும் போலவே இந்த அக்கி நோயும் ஒருத்தரிடமிருந்து மற்றவருக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீர் கோர்த்த கொப்புளங்கள் இருக்குன்னு சொன்னேன். அந்த நீர் கோர்த்த கொப்புளங்களை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது, அதாவது அவங்களே ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு பரவுற மாதிரி நம்மளுடைய தொடர்பு இருக்கும்போது நமக்கும் அந்த அக்கி நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம். இந்த அக்கி நோய் குறிகுணங்கள்னு பார்த்தீங்கன்னா கடுமையான அரிப்பு இருக்கும். அந்த நீர் கோர்த்த கொப்புளங்கள் இருக்கிற இடத்துல கடுமையான அரிப்பும் எரிச்சலும் இருக்கும். கடுமையான ஒரு எரிச்சலும் இருக்கும். நிரந்தரமான ஒரு வலியும் ஏற்படுத்தும். 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் நிரந்தரமான ஒரு வலியும் சிலருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இதற்கு வீட்டு வைத்தியமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவிக்கல்ங்கிறது வந்து பூங்காவின்னு சொல்லுவோம். தைப்பொங்கல் அப்போ நம்ம காவி நிறத்துக்காக வந்து அந்த காவிக்கல்லை வந்து பயன்படுத்தி அந்த வண்ண நிறத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மண்ணு தான் காவிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். நாட்டு மருந்து கடைகளில் பூங்காவி அப்படின்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. அந்த பூங்காவியை வாங்கி அதை வந்து மண், தூசி, தொக்கல் எல்லாம் இருக்கிறதுனால என்ன அதுவே ஒரு மண்ணு தான். அதை சுத்தப்படுத்துறதுக்காக இளநீர் ஊற்றி நம்ம வந்து சுத்தப்படுத்திக்கணும். பூங்காவி மூழ்கிற அளவுக்கு இளநீரில் நல்லா ஊற வச்சு ஒரு மண்கலைத்த பூங்காவியை போட்டு அதுக்கு மேலே இளநீரை ஊற்றி வெயிலில் நன்றாக வச்சு வெயிலில் அந்த அது வட்டுற வரைக்கும் அந்த இளநீர் வட்டுற வரைக்கும் வெயிலில் வச்சு எடுத்து ஒரு 1 நாட்களோ 2 நாட்களோ அதை வைத்து எடுத்து அந்த பவுடரை வந்து நம்ம அந்த அக்கிக்கு வெளிப்புறமாக வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். தண்ணியில் குழச்சி எந்த இடத்துல அக்கி பாதிச்சிருக்கோ அந்த இடத்துல அதை பூசிட்டோம்னாலே அந்த அக்கியிலேருந்து அந்த நீர் கோர்த்த கொப்புளங்கள் வந்து நீர் வற்றுவதற்கும் அந்த எரிச்சல், வலி இதெல்லாம் நீங்குவதற்கும் இந்த பூங்காவி வந்து நம்ம பயன்படுத்த முடியும். சிலருக்கு தொடர்ந்து வலி இருக்குன்னு சொன்னேன். அதாவது அக்கி நோய் சரியான பிறகு கூட 1 மாதத்துலேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் நரம்பு செல்களை தாக்குவதனால் வலி இருக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி வலியினால் அவதிப்பட்டாங்கன்னா, அக்கி நோய் சரியான பிறகும் வலியினால் அவதிப்பட்டாங்கன்னா அமுக்குரா கிழங்குங்கிற நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த அமுக்குரா கிழங்கை வாங்கி பவுட்ரு பண்ணி சாப்பிட்டோம்னாலே அந்த நரம்பு வலி சரியாகும். அதை எப்படி பவுட்ரு பண்ணு கேட்டிங்கன்னா, அதை சுத்தப்படுத்துறதுக்கு பாலில் போட்டு அவிக்கணும். அதாவது பாலில் ஊற வச்சு அவிக்க வேண்டியதில்லை. பாலை ஒரு மண்பானையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியை கட்டி இந்த அமுக்குரா கிழங்கு அது மேலே வச்சு நம்ம வந்து எரிக்கணும். வேடு கட்டி எரிக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த பால் வற்று மறைக்க எடுத்து அந்த கிழங்கை நன்றாக உலர்த்தி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அமுக்குரா கிழங்கு பொடி வந்து ரெடி ஆயிரும். அது ஒரு 2 கிராம் அளவு காலையிலையும் சாயங்காலமும் நம்ம வந்து தேனில் குழப்பி சாப்பிடும்போது அந்த நரம்பு வலி முற்றிலுமாக குணமாகும். அமுக்குரா கிழங்கு பொடி நாட்டு மருந்து கடைகளில் தனியாகவும் கிடைக்கும். அமுக்குரா சூரணமாகவும் கிடைக்கும். அமுக்குரா சூரணங்கும் போது சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் சேர்ந்தக்கூடிய ஒரு சூரணமாக இருக்கும். அந்த அமுக்குரா சூரணமாகவும் நம்ம வந்து பயன்படுத்தி இந்த அக்கிங்கிற உடல் வலியிலிருந்து அந்த அக்கி பாதித்த இடத்துல கூடிய நரம்பு வலியிலிருந்து முற்றிலுமாக நான் வந்து நிவாரணம் பெற முடியும். பூங்காவினால் பயன்படுத்தி அந்த அக்கியிலேருந்து முற்றிலுமாக வெளியான பிறகும் வலி இருந்தால் அமுக்குரா கிழங்கை பயன்படுத்தி டோட்டலாக நம்ம அக்கியிலிருந்து முழுமையாக ஒரு குணத்தை நம்ம அளிக்க முடியும். உங்களோட ஸ்கின் க்ளீன் அண்ட் கிளியரா இருக்கணுமா? சித்த வைத்தியத்தை ஃபாலோ பண்ணுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ஓவரா வந்து அந்த கிரீம் இந்த கிரீம் அதெல்லாம் அந்த வாங்கி இதுவும் போடாம நம்ம சித்த வைத்தியர் என்ன பண்றாரோ அந்த மாதிரியான சிம்பிளான விஷயம். ஆமா, அது அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர் போடுற மாதிரி தான். சும்மா மூஞ்சிக்கு ஏதாவது போட்டிருந்தா டெம்பரரியா நல்லா இருக்குங்க. பட் ஆனா கெமிக்கல்ஸ் தான் இல்ல. அதெல்லாம் சொன்னா எங்க மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவர் சொன்னா புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் அவர் கூப்பிட்டுருக்கோம் இல்லையா? பட் எனவே இந்த சாலட் அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்து பொதுவாக அதுல வந்து அந்த கேபேஜ்லாம் வந்து போட்டிருப்பாங்க, முட்டைகோஸ்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு. ஆனா அதை வச்சு சாலட்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்காரு புதுச்சேரி சரவணன் சார் வந்துட்டு இருக்காரு. நீங்க அவருக்கு ஏத்த மாதிரி பச்சை பசியில் இருக்கீங்களா? சோ அவர் வந்து இயற்கை விவசாயி அப்படிங்கறதுனால அவர் எந்த கான்டெக்ட்ல நீ பேச போறான்னு பாத்துடலாமா? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து முட்டைகோஸ் சாலட் பண்ண போறாரு. பாத்துடலாம். அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு முட்டைகோஸ் சாலட். எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். துருவிய முட்டைகோஸ், பொடியாக நறுக்கிய வெங்காயம், தயிர், கேரட், ஆப்பிள் பொடியாக நறுக்கியது, உலர் திராட்சை பழம், நாட்டு சர்க்கரை, பாலாடை கட்டி. முதல்ல பாலாடை கட்டி கொஞ்சம் இதில் போட்டுக்கிறோம். இது வந்து பாலாடை கட்டி துருவியும் போட்டுக்கலாம். இப்படி கட்டியாக இருந்து கொஞ்சம் இதாகவும் போட்டுக்கலாம். இதில் முட்டைக்கோஸ் ஃபுல்லாக இதில் போட்டுக்கலாம். எவ்வளோ முட்டைக்கோஸ் போடுறோமோ அது சமமான வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் காரம் இல்லாது, வெங்காயம் கொஞ்சம் காரத்தன்மை உடையது. அது சமமாக போட்டோம்னா இந்த காரம் இல்லாத காரத்தன்மை சேரும்போது நம்ம சுவை வந்து வித்தியாசமான சுவையில் இருக்கும். இது கூட இந்த சுவையை வந்து மறைக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தோட முட்டைக்கோஸோட அந்த ரா சுவைன்னு சொல்லுவோம் இல்லையா, உண்மையான சுவை, அந்த சுவையை வந்து மறைக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலக்கிறோம். சுவையை நீக்க மாட்டோம், அந்த சுவையை மறைச்சி தரோம், பாலிஷ் பண்ணி தரோம், அவ்வளோதான். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இதை முதல்ல கலந்துக்கிறோம். இது கூட உலர் திராட்சை போட்டுக்கிறோம். இப்போ திராட்சை சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கசடாக கிடைக்கும். நம்ம உலர் திராட்சை எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கசடாக கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா சாதாரண தண்ணியில் கொஞ்சமாக, அதாவது ஒரு துளி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு சிட்டிக்குன்னு சொல்லுவோம்ல, அதுமாதிரி ஒரு சிட்டிக்கு 2 சிட்டிக்கு உப்பு கலந்து
சாதாரண தண்ணியில் இந்த திராட்சையை அலசிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில் அலசிட்டு இதில் பயன்படுத்தலாம், எந்த தப்பும் கிடையாது. நம்ம கசடு இல்லை என்ற பட்சத்தில் நேரடியாக பயன்படுத்தலாம். இந்த ரசாயன திராட்சைக்கு மட்டும் நான் சொல்கிறது பொருந்தும். இயற்கையாக விளையிற திராட்சை உள்ள திராட்சைக்கு அந்த இதெல்லாம் தேவையில்லை. இப்போ இதுக்கு அடுத்து சுவை குறைவான உணவுப் பொருள் அப்படின்னா கேரட்டு தான். இப்போ கேரட் அடுத்தது போட்டுடும், இதுக்கும் சுவை ஊட்டிக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காய்கறி வகை இருக்குது, பழ வகை இருக்குது, உலர்பறை வகை இருக்குது. அது இல்லாமல் தயிர் இதில் சேர்க்குறோம். தயிர் நம்ம பாலை தான் நேரடியாக சாப்பிடக்கூடாது, தவிர பாலை கொண்டு சாப்பிடலாம். பாலை கொள்ளும்போது முதல்ல நமக்கு தயிர் கிடைக்குது, அப்புறம் மோர் கிடைக்குது, வெண்ணெய் கிடைக்குது, பாலாடை கட்டி கிடைக்குது, இதெல்லாம் கிடைக்குது. இது இப்படி சாப்பிடலாம். இந்த வருஷனில் இந்த வகையான உணவுகளை சாப்பிடும்போது பெரிய தொந்தரவுகள் எதுவும் ஏற்படாது, உடம்புக்கு நல்லது செய்யும். பாலை நேரடியாக சாப்பிடும்போது தான் நம்ம தொந்தரவுகள், அதுவும் நாட்டு பசுமாட்டு பாலில் பெரிய தொந்தரவு எதுவும் கிடையாது. நம்ம இந்த பசுமாட்டு பால் பயன்படுத்தும் போது நேரடியாக பாலை பயன்படுத்தாமல் பாலை கொன்று சாப்பிட வேண்டும். பாலை கொள்ளும்போது நமக்கு தயிர், மோர், வெண்ணெய், பாலாடை கட்டி, ஐஸ்கிரீம் இதெல்லாம் கிடைக்கல, அதில் பாலை கொள்ளும்போது தான் கிடைக்கும். அப்போ அப்படி சாப்பிடும்போது பெரிய தீங்கு வகைகள் எதுவும் ஏற்படாது. இப்போ இது கூட ஆப்பிள் சேர்த்துக்கிறோம். இது கூட தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கிறோம். இப்போ சுவையான முட்டைக்கோஸ் சாலட் தயாராக இருக்குது. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் விரும்பி கொடுக்கலாம், விருந்தினர்களும் கொடுக்கலாம். இது உடனடியாக செய்யக்கூடிய உணவு. வீட்டில் விருந்தினர் திடீர்னு வந்துட்டாக்கா ஒரு சாலட் அப்படி பண்ணி சாப்பிடலாம். நேரடி உணவாகவே இதை பயன்படுத்தலாம். இது வயிறு நிறையக்கூடியது, ஆற்றலை தரக்கூடியது, நீண்ட நேரம் பசி எடுக்காது. பசி எடுக்கும்போது சக்தியோடு கூடிய பசி எடுக்கும், களைப்பு ஏற்படாது. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. ஓகே, இயற்கையான விஷயங்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி நமக்குள்ள இயற்கையாக ஒரு சில தாட்ஸ் எல்லாம் இருக்குது. அது நம்ம பிறந்தோடனே அப்படியே எப்படி வளர்ந்துருக்கும், அது எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நம்மளுடைய கெஸ்ட்டும் பேச போகிறாங்க. ஓகே, எல்லாராலையும் சிந்திக்க திறன் இருக்குது, எல்லாருக்குமே சிந்திக்க முடியும், எல்லாராலையும் ரொம்ப வாய்ஸாகவும் சிந்திக்க முடியும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே விதமான திறன் தான் கொடுத்துருக்காரு கடவுள். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கு இல்லையா? ஆனால் இறையன் பாய் சார்லாம் பேசுறது மட்டும் ஏன் ரொம்ப ஹை லெவல் ஸ்பீச்சாக இருக்குது? அது ஏன் அப்படிங்கிறது நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஒன்று, நிறைய படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அவங்க தெளிவாக சொல்ல முடியும். இன்னொன்று, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கிறவங்களுக்கும் தெளிவா அது என்ன சொல்ல வராங்களோ சொல்ல முடியும். அது ஒரு ஆர்ட்டா. நான் உனக்கு கம்யூனிகேட் பண்ண விரும்பல, மேபி எனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்திருக்கலாம், பட் அழகான வார்த்தைகளை போட்டு உனக்கு புரியுற மாதிரி சொல்லி உன்னை அப்படியே லைட் அப்படியே ஸ்டிர் பண்ற மாதிரி சொல்லி கேட்கறதா நம்ம வேலை. அவங்க வேலையை அவங்க பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? ஆமா ஆமா. ஒரு பிரேக் விட்டுலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இந்த காலை வேளையில் வருணன் ஆனந்தி கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க அதோட எல்லையில் நிறைய மன்னர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க கிட்டலாம் போர் தொடுக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க, வின்னும் பண்ணாங்க ஓரளவுக்கு. அதில் போரஸ் அப்படிங்கிற ஒரு கிங்க்கு முன்னாடி சண்டை போடுறப்போ அந்த யானைகள்லாம் ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாங்க. அது நம்ம ஹிஸ்ட்ரியில் புக்கில் நிறைய படிச்சிருப்போம், கண்டிப்பாக அந்த அலெக்சாண்டர் படத்துலையும் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு லீட் பண்ணி எல்லா சண்டையிலுமே சண்டை போடுவார். எப்போவுமே ஒரு தலைவன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் அந்த மெஷர்ஸ்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் சொல்லிட்டு பின்னாடி இருந்தால் அங்கே போ இங்கே போன்னு கத்திட்டே இருந்தால் நம்மளோட தொண்டர்கள், அதாவது நம்மளோட வீரர்களே நம்மளை மதிக்க மாட்டாங்க. எப்பவுமே தலைவன்றவன் அவன் சொல்கிற பிரின்சிபலை ஃபஸ்ட்டு அவனே செஞ்சு காட்டணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டணும். அப்படிங்கிற விஷயத்தில் அலெக்சாண்டர் எப்பவுமே போரில் அவர் தான் ஃபஸ்ட்டு போய் சண்டை போடுவாராம். அதனால தான் சிறந்த தலைவராக தலைமை பண்போடு அவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தவங்க நமக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது முதல்ல நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம திரும்ப கேட்டுக்கூடாது. கரெக்ட். ஸோ அது அவங்க நடத்தையிலே அவங்க நம்ம இன்ஸ்பயர் பண்ண, அவங்க சொல்லணும்னு கூட அவசியம் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு. அவர் இந்த மாதிரி வாழ்ந்து காட்டினாங்க அப்படின்னா ஆப்வியஸாக அதை பார்த்து பல பேர் அப்படி காப்பி அடிப்பாங்க. இப்போ இந்த லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆஃபீஸ்லாம் இருக்காங்க, இந்த குரூப் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணுவாங்க, அப்பப்போ மீட்டிங் வைப்பாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேல் அதிகாரிகள் சும்மாலாம் இல்லைங்க, கண்ணில் விளக்கெண்ணெய் ஊதிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் யாருக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்குன்னு அவங்க கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியான டைமில் அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்துருவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ ஆனால் இது தலைமை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ நம்மளாம் இப்படி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொன்னோம். நீங்கள் லைட்டாக அலெக்சாண்டரோட கதையெல்லாம் சொன்னீங்க. இதே மாதிரி இறையன்பு சாரும் ஒரு கதையோட இதை அப்படியே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறாங்க, பார்த்துடலாம். சிறந்த தலைமை அப்படிங்கிறது ஒரு நிர்வாகத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு புத்தருடைய ஜாதக கதையில் ஒரு கதை இருக்குது. வெற்றி பெறுவது மட்டும் ஒரு சிறந்த தலைமை பண்பு அல்ல, அவங்க குழுவில் இருக்கிறவங்க எல்லாரையும் பாதுகாப்பாக வச்சிருக்கிறது தான்
அந்த தலைமை பண்புக்கு சிறந்த கூறு அப்படிங்கிறது அந்த கதையில் வெளிப்படுது. அந்த கதையில் வந்து பியூட்டி, கிரே அப்படின்னு 2 மான்கள். பியூட்டி அப்படிங்கிற மான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கிரே அப்படிங்கிற மான் கிரே கலரில் இருக்கும். இந்த 2 குட்டிகளுக்கும் இந்த தாய் தகப்பன் 2 பேரும் ரொம்ப அன்பாக வளர்த்துறாங்க. அந்த தகப்பனுக்கு வயசாயிருச்சு. அப்போ அந்த மான் வந்து தன்னுடைய குழுவை 2ஆக பிரிக்குது. மொத்தம் 200 மான்கள் இருக்கின்றன. அதில் 100 மானை வந்து இந்த பியூட்டிங்கிற அந்த மான்கிட்ட கொடுக்குது. இன்னொரு 100 மான்களை இந்த கிரே கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் தான் இனிமேல் இந்த 100 மான்களுக்கும் தலைமை பொறுப்பில் இருக்கணும், இந்த மான்களை நீங்கள் தான் வந்து வழி நடத்தி செல்லணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இப்போ வந்து என்னன்னாக்கா, இது வந்து அந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்துருச்சு, வசந்த காலம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விவசாயிகள்லாம் வந்து நிறையா பயிரிடுவாங்க. அதனால் இந்த வயோதிக மான் சொன்னிச்சு, நாங்கள் இங்கேயே அப்படி கிடைச்சதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கேருந்து தூரமாக ஒரு மலைப்பகுதி இருக்குது, அங்கே வந்து உங்களுடைய அந்த குழுவில் இருக்கிற மான்கள்லாம் கூட்டிகிட்டு போங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, போகும்போது பத்திரமா போகணும். வயல்களை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் மான்களில் எதுவும் அந்த வயலில் போய் சாப்பிட்டுச்சுன்னா மாட்டிக்கும். அதனால் இங்கேருந்து போயிட்டு நீங்கள் இந்த அறுவடைலாம் முடிஞ்ச பிறகு இங்கே வந்துடுங்க. அப்போ வந்து எந்த டெம்ப்டேஷனும் இருக்காது, வயல்களில் போய் தானியத்தை சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஏற்படாது அப்படின்னு சொன்னிச்சு. உடனே இந்த 2 மான்களும் கிளம்பிச்சு. இதில் இந்த கிரேங்கிற மான் இருக்குல்ல, அது கொஞ்சம் பேராசையான ஒரு மான். அது என்ன நினச்சிச்சு, நாம் வந்து கொஞ்சம் தம் பிடிச்சோம்னா டே அண்ட் நைட்டு கிராஸ் பண்ணி போயிட்டோம்னா நல்ல இடத்துக்கு போயிடுவோம், அந்த மலையில் இருக்கக்கூடிய நல்ல செழிப்பான பழங்கள் காய்கறிகள்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த 100 மான்களையும் நம்ம வேகமாக போகலான்னு சொன்னிச்சு. அப்போ இந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, பகல் நேரத்தில் இந்த மான்கள் கிராஸ் பண்ணுங்கிறது தெரியும். அப்போ அவங்க என்னென்னா அம்புகளோடு தயாராக இருப்பாங்க. இது பகல்லையும் இதுங்க ட்ராவல் பண்ணுறதை பார்த்தோன்னே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அம்பை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-40 மான்கள் இந்த கிரேயில் இருந்த இந்த கிரேங்கிற அந்த மானுடைய குழுவில் இருந்த மான்கள் இறந்து போயிடுச்சு. இப்போ இந்த பியூட்டிங்கிற மான் என்ன பண்ணுதுன்னா, பகல் நேரத்தில் நம்ம நடக்கவே கூடாது, கரெக்டாக பொழுது சாயும் போது நம்ம ஒரு 3-4 மணி நேரம் நம்ம வேகமாக போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்கள முன்னாட போக விட்டு இவர் பின்னாட போச்சு. எந்த மானாவது கொஞ்சம் இந்தாண்ட போக முயற்சி பண்ணால் அதுங்களையும் வந்து கூட்டத்தில் சேர்த்தி அதுங்களை சீராக கொண்டு போச்சு. இப்போ இது என்ன பண்ணுச்சு, இந்த கிரேவோ அதை உணராமல் இதுங்க எல்லாத்தையுமே இப்படி வேகமாக செலுத்திட்டு போகும்போது வேகமாக டே அண்ட் நைட்டு போனதுனால என்னாச்சு, சில மான்களுக்கு முட்டிலாம் உடஞ்சி போச்சு, சில மான்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. இப்படி மேலே போய் சேரும்போது மொத்தம் 100 மானில் 50 மான் தான் மீதி இருந்துச்சு. ஆனால் இந்த பியூட்டி வந்து கரெக்டாக பொழுது சாயிற நேரத்தில் கூட்டிகிட்டு போனதுனால இந்த 100 மான்களுமே இந்த மலைக்கு போய் சேர்ந்தது. அங்கே வந்து நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டது. ஆனால் இங்கே என்னென்னா, இதுங்க ரொம்ப அடிபட்டு ரொம்ப ட்ராவல் பண்ணதுனால இதுங்களெல்லாம் அங்கே போய் நல்லாவும் சாப்பிட முடியல. அப்படி சாப்பிடவும் முடியாமல் பலவீனமும் ஆனதுனால அங்கே ஒரு 20-25 மான்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் திரும்பி வரும்போது என்னாச்சுன்னா, இந்த மான்கள் ஒவ்வொன்றா பொத்துன்னு உழுவுது. கடைசியில் பார்த்தா இந்த கிரே மட்டும்தான் வந்து சேர்ந்தது. இப்போ இந்த பியூட்டிங்கிற மான் என்ன பண்ணுச்சு, அங்கே வந்து நல்லா இதுங்க சாப்பிட்டுட்டு இது சொன்னிச்சு, எங்கெங்கே நீர்நிலைகள் இருக்குமோ அங்கெல்லாம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லி கூட கூட்டிக்கிட்டே வந்ததுனால இந்த 100 மான்களும் இந்த பியூட்டியோடு சேர்ந்து வருது. அப்போ அந்த வயோதிக மான் சொன்னிச்சு, இந்த 2 பேரையுமே நம்ம தலைமை பொறுப்புக்கு ஒப்படைச்சோம், ஆனால் அதில் இந்த பியூட்டிங்கிற மான் பாருங்கள், அது அத்தனை மான்களையும் கொண்டு வந்து சேர்த்துனது. இந்த கிரேங்கிற மான் ஆசைப்பட்டதுனாலையும் அவசரப்பட்டதுனாலையும் அது மட்டும்தான் வந்து சேர்ந்துருக்கு. அதுவும் முழுசாக வந்து சேரல, அது உடம்புலையும் எவ்வளோ காயம், எல்லா மானையும் பறி கொடுத்துட்டு வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2ஐயும் கூப்பிட்டு சொன்னிச்சு, நான் பாருங்கள், தலைமை பண்புங்கிறது எதில் இருக்குன்னா, தன்னுடைய குழுவில் இருக்கிறவங்கள பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்துறதுல தான் இருக்குது. அப்போ ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா, தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறவங்களாக இருக்கணும். நாம் டெசிஷன் எடுக்கிறோம், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டெசிஷன் எடுப்பாங்க,
புகழ் வந்துச்சுன்னா அதை அவங்க வாங்கிக்குவாங்க. பழி வந்துச்சுன்னா அது யாரையாவது ஒருத்தர் பார்த்து அவங்க தலையில் போட்டு எனக்கு தெரியாதுங்க அவர் தான் அந்த ஃபைலை ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்லி அவங்கள பலிகடை ஆக்கிடுவாங்க. ஆனால் ஒரு நல்ல தலைமை பண்பு உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆற அமர யோசித்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படி முடிவெடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க யாரையும் காமிச்சு கொடுக்க மாட்டாங்க. இதை நான் தான் எடுத்தேன், ஏதாவது ஆச்சுன்னா என்ன நீங்கள் தண்டிங்க, அவங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளவு தூரம் நம்மளை காப்பாற்றுறாரு, இவருக்காக உயிரை கூட கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது எதனால் வருதுன்னா பாதுகாப்பு உணர்வுனால் வருது. நம்ம கீழே வேலை செய்கிற அத்தனை பேருக்குமே ஒரு பாதுகாப்பு உணர்வை நம்ம ஏற்படுத்தணும். ஆக தலைமை பண்பு என்பது வெற்றி பெறுவதில் மட்டும் அடங்கி இருக்கவில்லை, நம்மை சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதிலும் அவர்கள் அனைவரும் நமக்காக பணியை உளமாற ஆற்ற வைப்பதிலும் அடங்கி இருக்கிறது. அதை மனத்தில் கொண்டு நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற உணர்வை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிற அளவிற்கு நாம் பொறுப்போடு நடந்து கொண்டால் எந்த நிறுவனமும் வெற்றி நடைபோடும். அது சிறிது சிறிதாக தன்னை உயர்த்தி கொண்டு உச்சாணி கொம்பில் உட்காரும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில நேரங்களில் வந்து நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஆஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னாமே நமக்கு வந்து எப்பவுமே எப்படி எல்லாருக்குமே அப்படி ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கணும், நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பா அப்பதான் நம்ம இல்லாத வேலைகள்லாம் செய்வோம்ல. ஸோ பாஸ் அப்படின்னா அவங்களுக்கு கம்பெனியன் ஆக்சுவலாக கம்மி, நமக்கு வந்து இந்த கீழே சபார்டினேட்ஸ் இருக்கணும், கும்பல் ஜாஸ்தி. ஒரு டயலாக் கூட இருக்கு, எவ்ரிஒன் இஸ் லோன்லி அட் த டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து நிறைய திருட்டு வேலைகளும் பண்ணுவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து அவங்கள பத்தி தப்பா கூட பேசுவோம். அவங்க என்ன சொன்னாலுமே ஒருத்தங்களுக்கு பிடிக்கல ஒரு 10 பேர் சேர்ந்து நம்ம பாஸும் கேட்டுதான் இல்ல இந்த மாதிரி சொல்றது வழக்கம் தான். நம்ம அப்படி இல்லைன்னா நம்ம நீங்க சேர்த்துக்கிறதுலே தெரியுது எனக்கு என்ன மாட்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன் நீங்க இதெல்லாம் சொல்லிருக்கீங்க? இல்ல சோ அதனால வந்து பாஸ்க்கு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எகெயின்ஸ்டாவும் இருக்கு. பட் இதுல அவர் பாசிட்டிவா ஒரு சில விஷயங்களை பார்த்து இதுல வந்து நமக்கும் நம்மள மேம்படுத்துறதுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்றது அப்படிங்கறது தனி ஆர்ட் தான். அப்ப தலைவனா இருக்கிறது வந்து சிம்பிளான விஷயம்லாம் இல்லவே இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப எப்படி நம்ம தலைமையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம், இதே மாதிரி நிறைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா பல ஸ்கில்ஸோட நம்ம கூட ஒரு கெஸ்ட் வந்து பேச போறாரு. கிரேட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எல்லா விஷயங்களும் பேசுறதுலாம் நம்மளுக்கு பிடிக்கும், பட் லைஃப் ரிலேட்டடாக இருக்கிறது எப்பவுமே நம்மளுக்கு ஹார்ட் பக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து பூஸ்ட் யுவர் செல்ஃப் எஸ்டீம் மந்த். ஆமா, அந்த பூஸ்டர் எப்படி போடுறது அப்படின்னு வச்சுட்டு இருப்பாங்க. சோ சின்ன பிரேக் அப்புறமா எனக்கு கெஸ்ட் வந்துருவாரு. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்ட்ரோ. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இனியாவை இன்று வித் மீ அனிந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து பூஸ்ட் யுவர் செல்ஃப் எஸ்டீம் மந்த். நீங்க ரொம்ப பூஸ்டடா இருக்கிறதுலேருந்தே தெரியுது. பொதுவாக வெளில இருக்க விஷயங்கள் பத்தி பேசுவோம், இப்போ உள்ள இருக்க ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவையான விஷயம் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக இன்னைக்கு யார் வந்திருக்கா? இன்னைக்கு நம்ம கூட இன்டர்நேஷனல் சக்சஸ் கோச் அண்ட் ஆத்தர் பிரசன்னா வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வணக்கம் சார். செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னா என்ன அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கும் தெரியாது. அந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ முக்கியம், ஏன்னா ஒரு மந்த்லாம் வச்சிருக்காங்களே. செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது என்னை பற்றின என்னுடைய மதிப்பீடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதனுடைய எடை என்பது கிலோகிராமில் இல்லை, அது அவருடைய பலங்களில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னுடைய பலங்கள் எனக்கு தெரிஞ்சாதான் என்னுடைய வெயிட்டேஜ் எனக்கு தெரியும். அதுதான் செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது. அது வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, ரேட்டிங். அதாவது என்னை பற்றிய நான் கொடுக்கக்கூடிய மதிப்பீடு. ஓகே, இதுதான் செல்ஃப் எஸ்டீம் அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம் எதெல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃப் எஸ்டீமை பாதிக்கும் அல்லது உருவாக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கை எதை பொறுத்து இருக்கும்? என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்கும். அடுத்து என்னுடைய மனநிலை, நான் கோபமாக இருக்கேனா, சந்தோஷமாக இருக்கேனா, அடுத்து உணர்வுகள், ஃபீலிங்ஸ், டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேனா, இல்லை வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேனா அப்படிங்கிறது. இது மூணு சேர்ந்து என்னை பற்றின ஒரு ரேட்டிங் எனக்கு கொடுக்குது. ஸோ கண்டினியூஸாக இந்த மூணில் நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அதை பொறுத்து என்னை பற்றின மதிப்பீடு நான் கொடுத்துக்குவேன். அதுதான் செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது. ஓகே, இந்த செல்ஃப் எஸ்டீமை பூஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு மாதத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்குதா, வளர்ச்சியை பாதிக்குதா, அவருடைய நிலையை பாதிக்குதான்னு பார்த்தா டெஃபினட்டாக. ஏன்னா சேஞ்ச் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலாக நடக்கணும்னா ஃபஸ்ட்டு உள்ளேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஒரு விதைக்கு உள்ளேருந்து ஏற்படுற மாற்றம் தான் விருட்சமாக வளருன்ற மாதிரி நம்ம மனசு தான் அந்த நிலம்.
நம்மளை பற்றின அந்த நினைப்பு தான் அந்த விதை அப்படிங்கும்போது அதை பொறுத்து தான் நம்மளுடைய வெளி உலகமும் நம்ம பார்க்கக்கூடிய உலகம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்ததான் என்னன்னா, இப்போ பல பேர் வந்து எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், நீங்க வந்து பொருளை வாங்குறதுக்கு பதிலாக எக்ஸ்பீரியன்ஸை வாங்குங்க அப்படின்னு. ஸோ வந்து நீங்க ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வேண்டாம், பட் ஏதாவது புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்ன விஷயங்களை கற்றுக்கலாம், இது வந்து எப்படி ஒரு செல்ஃப் எஸ்டீம்க்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும்? பியூட்டிஃபுல். அதாவது பொருளுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இருக்காது. நம்ம லைஃப் வரைக்கும் அதுக்கு, நம்ம பர்த் சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி வர வரைக்கும் அதுக்கு இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து 2 வகையாக பிரிக்கணும். அதாவது மனிதனுடைய மூளை அல்லது ஞாபகங்கிறது கடந்த காலத்தின் குப்பை தொட்டின்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் என்ன நடந்ததோ அதெல்லாம் வச்சு தான் நம்மளுடைய லாஜிக்கல் பிரெயின் சொல்லக்கூடிய லெஃப்ட் பிரெயின் ஒர்க் ஆகும். அதெல்லாம் வச்சு தான் எல்லா விஷயத்தையும் முடிவு எடுப்போம்னு சொல்லுவாங்க. நம்ம எடுக்கிற டெசிஷன் வந்து பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் இல்லைங்களா? அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை எப்போவுமே நம்ம வந்து பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான். நமக்கு கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வராது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்காது. பாசிட்டிவான ஒரு விஷயத்த மொமெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணும்போது அதுவே இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸாக மாதிரி ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும் நம்ம பிரெயினில். இல்லைன்னா என்ன ஆகும்னா எல்லாத்தையும் கேஷுவலாக விட்டுட்டு போகும்போது எப்போவுமே நெகட்டிவ் மெமரிஸ்க்கு வந்து பவர் ஜாஸ்தி, அது வந்து சீக்கிரமாக வெளில வந்துகிட்டே இருக்கும். தென் நம்மளே நம்ம இந்த யானைக்கு காலில் வந்து சங்கிலி கட்டு விடுவாங்கள்ல, அந்த கதை மாதிரி தொடர்ந்து நம்ம நெகட்டிவை ரிப்பீட் பண்ணி நினச்சி என்ன ஆகிடுவோம் அப்படின்னா நம்ம மனசு நம்ப ஆரம்பிச்சிடும், நம்ம வி ஆர் நாட் அப் டு தி மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையால் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பீரியன்ஸஸை கூடுமான வரைக்கும் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஒரு சப்போஸ் நம்ம ஜெயிக்கலை அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்ன மாதிரி 10,000 முறை தோத்துட்டு நான் பல்பை கண்டுபிடிச்சேன்னா எப்படிங்க 10,000 முறை தோக்கலை, ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் இதை எப்படி செய்யக்கூடாதுன்றதை கற்றுக்கிட்டேன். அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் அவுட்லுக் இருந்ததுன்னா அதையுமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நம்ம. ஐ டிடன்ட் ஃபெயில் த வே ஐ ஃபெயில் லாஸ்ட் டைம். நான் போன தடவை ஃபெயில் ஆன மாதிரி இந்த தடவை ஃபெயில் ஆகலைன்றதே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். அகெயின் இட் இஸ் அன் இன்டர்னல் அசஸ்மெண்ட். எப்போவுமே சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப காது கொடுத்துறாது. ஏன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்து உங்கள் வாழ்க்கை அமையக்கூடாது, உங்களை பொறுத்து தான் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்கிறத பொறுத்து அமையணுங்கும் போது இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் கூடுமான வரைக்கும் நமக்கு பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கணும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு திருமணமானவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வேளையாவது குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுங்க. அது இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயலை உங்களுடைய ஆஃபீஸ் ரொட்டீன்லேருந்து வெளில போயிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது எல்லாமே என்ன கொடுக்கும்னா, நான் சொன்ன மாதிரி 3 விஷயந்தான் உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை கான்க்ரீட் பண்ணுறது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஒன்று உங்களுடைய பிலீஃப், இன்னொன்று உங்களுடைய இமோஷன், தேர்ட் வந்து உங்களுடைய ஃபீலிங். பிடிச்ச விஷயங்களை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய இந்த 3 விஷயமும் வந்து ஹார்மனைஸ்டாக இருக்கும், சிங்க்ரனைஸ்டாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் இந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது வந்து கம்மியாகிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து நிறைய பேருக்கு தெரியல. அதை வந்து இப்போ சரி பண்ணிக்கலாம், அப்புறம் சரி பண்ணிக்கலாம், இதான் நம்மளோட ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செல்ஃப் எஸ்டீம் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், இல்லை பர்சனலாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சோஷியல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லுங்கள். செல்ஃப் எஸ்டீமில் வந்து அதான் 2, ஒன்று பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம், ஹையர் செல்ஃப் எஸ்டீம், வந்து நெகட்டிவ் செல்ஃப் எஸ்டீம் சொல்லலாம். இப்போ செல்ஃப் எஸ்டீம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து 2 இம்பேக்ட் நடக்கும். ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணி பார்க்க மாட்டாங்க, வெஞ்சரிங் இருக்காது. அவங்களுடைய லைஃபே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையில் தேங்கின தண்ணி மாதிரி ஆகிடும். ஓகே, இந்த சேச்சுரேட்டடாக இருக்கும். ஆமாம், அதாவது வாழ்க்கைங்கிறது ஒரு நதி அப்படின்னா அந்த நதியுடைய பாதையை டிசைட் பண்ணுறது வந்து நம்முடைய பழக்கங்களும் நம்முடைய டெசிஷன்ஸும் முடிவுகளும். இது 2 கரை மாதிரி இருந்து டிசைட் பண்ணுது. ஒரு குளத்துக்கு ஒரே கரை சுற்றி நிற்கும், ஸோ அவங்க அந்த லைஃப்குள்ளே மாட்டிக்குவாங்க. செல்ஃப் எஸ்டீம் குறைவாக இருந்ததுன்னா இன்னொரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, எப்போவுமே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது. அவங்களுக்கு எந்த ஸ்டேஜில் நீங்கள் அவங்கள கேட்டாலும் என்னத்தை ஏதோ போகுது, எப்படி இருக்கீங்க, ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவங்க அவங்க உண்மையிலே கஷ்டத்தில் இருந்தால் கூட எப்படி சூப்பராக இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு உற்சாகம் இருக்குது பார்த்தீங்களா, இதை விட வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல். 31st கூட சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன பீப்புள் 2ஆம் தேதியே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் சம்பளம் வந்தாலே வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ இருக்குமோன்ற ஃபீலிங்கில் தான் அதை ரிசீவ் பண்ண சிலர்லாம் இருக்காங்க. ஏடிஎம் பீப்புள்னு பேர் அவங்களுக்கு. ஏடிஎம் அதாவது எப்படின்னா உலகத்திலேயே ஃபாஸ்ட்டாக ஏடிஎம்லேருந்து சம்பளத்தை எடுக்கிறது எப்படின்னு வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் வெளியில் இருக்கும்போது அந்த எஸ்எம்எஸ் செல்ஃபோனை கையில் வச்சுட்டு ஏடிஎம் வாசலில் ஏடிஎம் கார்டோட வெயிட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஐ எம் நாட் ஜோக்கிங், இட்ஸ் ட்ரூ. எஸ்எம்எஸில் கிரெடிட் வந்த உடனே உள்ளே போய் பணத்தை எடுத்துடணும், இல்லைன்னா லோனுக்கு கொடுத்து அவன் எடுத்துருவான். அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கள்ட்ட இந்த கடன் வாங்குறதுனால செல்ஃப் எஸ்டீம் குறையும்னு சொல்ல வரல.
அந்த ஜாய் போய்டும் லைஃப்பில். ஒரு பியூட்டி இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஒரு ஜாய் இருக்காது, ஒரு அழகியல் இருக்காது வாழ்க்கையில். செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க அவங்க. பையன் வந்து அப்பா நான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டேன்னா போப்பா அப்படி. ஒய்ஃப் வந்து ரொம்ப ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை செஞ்சு வச்சுருப்பாங்க. அவருடைய ஃபீட்பேக்கை இவங்க சொல்லாமல் சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் கடமைக்குன்னு சாப்பிட மாட்டார், முழுங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க, திம்பாங்கன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கும் திங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுதான் அந்த செல்ஃப் எஸ்டீம் குறைஞ்சவங்களுக்கும் நிறையா இருக்கிறவங்களுக்கும். செலிப்ரேஷன் இருக்காது, ஓகே, ஒரு ஜாய் இருக்காது. தொண்டையை தாண்டி வயிற்றுக்கு போயிருக்கும் உணவு, ஆனால் நாக்கில் நடனம் ஆடி அந்த டேஸ்ட் அவங்க ஃபீல் நாக்கில் அது நடனம் ஆடணும். அது அந்த டேஸ்ட்டு கசப்பாக இருந்தாலும் அதை ரசிக்கணும். அந்த ரசிப்பு தன்மையே இல்லாமல் ஒரு வாழ்க்கை, மரத்து போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருவாங்க. இவங்க பேச பேச எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுடா. ஏன் அந்த குழந்தைங்களாம் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு யோசிச்சா அவங்க வந்து நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க எதுவுமே யோசிக்கிறது இல்லை. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவங்க பண்ணுறாங்க. அது பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கற்றுக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயக்கிட்ட தான் இருக்கும் இல்லையா? அவங்க வந்து ஒரு புது விஷயமா அந்த கற்றுக்கிறதுக்கு ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க, கற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். ஸோ நம்மளும் இன்னைக்கு வந்து குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் குழந்தைங்க வந்து திருடிட்டு நம்மளும் கொஞ்சம் நேரம் குழந்தைங்களா மாறிட்டு வீட்டு கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்குது. எப்படி நம்ம செல்ஃப் எஸ்டீமை வந்து பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்லாம் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் குழந்தைத்தனமாக பிரேக் விட்டுடலாமா? ஆமாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கிறது இனியவை என்ற நிகழ்ச்சியை. அந்த பாசிட்டிவான காலை வேலையில் உங்ககிட்ட பேசி தொகுத்து வாங்கிட்டு இருக்கிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருணன் ஆனந்தி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பூஸ்டர் செல்ஃப் எஸ்டீம் மந்த். ஆமாம். ஸோ அதனால இது வந்து நமக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்மளோட இன்டர்நேஷனல் சக்ஸஸ் கோச் அண்ட் ஆத்தர் பிரசன்ன வெங்கடேஷ் அவர்கள் இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து நம்ம கேள்வி கேட்குற மாதிரி கேட்டு நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை எல்லாம் மட்டும் ஒரு கறந்து நாளைக்கு எபிசோடு, அதுக்கப்புறம் வர எபிசோடு அதெல்லாம் நம்ம அப்போ அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். ஆமாம். மேபி நமக்கு இன்னைக்கான நம்ம பேசின விஷயங்கள்லாம் கூட நாளைக்கே சேஞ்ச் ஆகிற மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அவர்கிட்ட வந்து பதில்களை கறக்கலாமா? பொதுவாக வந்து இப்போ டாக்டர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, டாக்டர் எனக்கு இந்த டெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்டு நிறைய பேர் க்யூரியஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொல்றதை கேட்டு நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, எனக்கு செல்ஃப் எஸ்டீம் கொஞ்சமாவது இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 3-4 ஸ்டெப் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? சிம்பிள். நான் வந்து +2 வரைக்கும் தமிழ் மீடியங்க. காலேஜ் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். எனக்கு இங்கிலீஷ் தேவையில்லை, ஈக்குவேஷன்ஸ் தான் தேவை. நான் தியரி பக்கம் போக மாட்டேன். இன்ஃபேக்ட் வேலைக்கு சேர்ந்த புதுசில் இங்கிலீஷ் தெரியாததுனால நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கிறேன். ஒரு சின்ன செல்ஃப் எஸ்டீமை பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒரு நிறுவனம், பெரிய நிறுவனம், அதில் வேலை செய்யும்போது ஆங்கிலத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் தவறான பதில் சொல்லிட்டேன். அந்த வார்த்தை சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு தப்பாக சொல்லிட்டேன். அது ஒரு அர்த்தம் ரொம்ப வேறு மாதிரி ஆகிடுச்சு. எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அழுதுருக்கேன் அதை நினச்சி. உடனே வாஷ்ரூமில் போயிட்டு எனக்கு தெரியாமலே வந்துருச்சு. அந்த இடத்துல முடிவு பண்ணுறேன். அந்த இடத்துல முடிவு ஆகும் என்னோடய செல்ஃப் எஸ்டீம் ஃபர்தராக பாசிட்டிவாக மாறுமா நெகட்டிவாக மாறுமான்னு. எதுக்காக இந்த அவமானம், இந்த அசிங்கம்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ்ன்றது நம்ம வளர்த்துக்கலாம்னா எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டீங்க. எனக்கு இங்கிலீஷ் வாத்தியாராக இருந்தது என்னோடய ரூம்மேட்டு. அவர் வாத்தியார்னா அவர் சிம்பிளாக சொன்னார், ஒன்றும் இல்லை மச்சான், நீ நிறைய இங்கிலீஷ் சேனல் பாரு அப்படின்னாரு. ஒரு 1 hour ஆகுது. டெய்லி நைட்டு அதை பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து என்னால் ஒரு ஒரு பெரிய லெக்சரே கொடுக்க முடியும், ஒரு கான்ஃபரன்ஸ் என்னால் லீட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங், கம்ப்ளீட் ஹோல் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு வந்து நான் வந்து இங்கிலீஷில் கொடுத்துட்ருக்குறேன். சரி, இந்த இடத்துல எனக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு தோணுது. பொதுவாக வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் வந்து அதுக்காக நான் அவ்வளோ ரிசர்ச் பண்ண அப்படி பண்ணேன் இப்படி பண்ணலாம் சொல்லாமல் சிம்பிளிஃபைடாக நான் இதை பண்ண நீங்களும் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத கேட்கறதுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சார். அண்ட் நீங்கள் சொன்னீங்க ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ், அதில் 1 இங்கே இருக்காங்க, மீதி 1 வந்து நான் ஷோ முடிஞ்சோன்னு அப்புறம் நான் வந்து தேட்டர் சார். அப்போது இன்னும் 8 தேட வேண்டிய டைம் வந்தாச்சு. இல்லை, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க, ஃபேன்ஸே 1000 பேர் இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு சைஃபர் சேர்த்துக்கணும். திடீர்னு ரொம்ப கொடுக்குது. சரி, ஓகே. ஆனால் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க செல்ஃப் எஸ்டீம் வந்து நமக்கு குறைபாடே இருக்குது அப்படின்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் சொன்னீங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அது எப்படி நம்ம வந்து பில்ட் பண்ணுறது, டிப்ஸ் சொல்லுங்க கொஞ்சம். வெரி குட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நான் சொன்ன மாதிரி நம்ம பயப்படுற ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு பார்த்துட்டு அதுலேருந்து பயம் போயிட்டாலே நமக்கு வந்து, ஏன்னா பயம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய மோட்டிவேட்டருங்க. இன்னும் இப்போ இன்னும் லேட்டஸ்ட்டாக என்ன மாறிட்டு இருக்குன்னா, மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு க்யூரியாசிட்டியை கிரியேட், ஷார்ட் டேர்ம் லிவ்டு ஒரு ஃபீல் தான் மோட்டிவேஷன்றது. ஃபியர் தான் ரொம்ப நாள் இருக்கக்கூடியது இல்லைங்களா, லைஃப் லாங்காக இருக்கக்கூடியது தான் ஃபியர். அது கான்ஸ்டன்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீல் ஃபேக்டர் இருக்கும்போது அதை ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், பைக் ஓட்டுறது, டிராஃபிக்கில் ஓட்டுறது உங்களுக்கு பயமாக இருக்கா, ஒரு தடவை ஓட்டி பாருங்கள். ஒரு தடவை ஓட்டு அந்த அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, உங்களை ஒரு 10 அடி கொஞ்சம் உயரமாகிடும். அதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டியது, வி ஷுட் ட்ரை டு லேர்ன் டு சே நோ. நோ சொல்கிறத நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். லேர்ன் டு சே நோ. அதாவது நமக்கு தெரியாத விஷயங்களுக்கு, பிடிக்காத விஷயங்களுக்கு, நமக்கு வராத விஷயங்களுக்கு
நோ சொல்லணும். தேர்டு வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம், நல்லா ஈஸியாக குயிக்காக. சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து கிரிக்கெட் அப்போ அதுக்கு வந்து அவர் என்ன தொடர்ந்து அதை மட்டும்தான் செய்கிறாரு. அதாவது ஒரு விஷயத்தில் அந்த ஒரு விஷயம் எதுவாக இருக்கணும்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ்னஸ் என்ன, தனித்துவம் என்ன, அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோன்னா சர்வைவலுக்கு நீங்கள் எந்த வேலை வேணால் பாருங்கள். ஏன்னா இதுதான் என்னுடைய எவல்யூஷன் அப்படி தான் இருந்தது. நான் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் சேல்ஸ்மேன். ஃபஸ்ட்டு கையில் பேக்கில் தூக்கிட்டு தெருவில் வியாபாரம் பண்ண ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், அப்புறம் லீடர் ஆனேன், அப்புறம் மேனேஜர் ஆனேன். அதுலலாம் எனக்கு என்னோடய எக்ஸ்க்ளூசிவ்னஸ் எனக்கு தெரிஞ்சது 2002. தட் ஐ எம் அ குட் ட்ரெயினர், குட் கோச், குட் ஸ்பீக்கர் அப்படின்னு. ஆமாம், அவ்வளோ லேட் ஆனது க்ரைம்னு சொல்கிறேன். சமுதாயத்து மேலே வந்து நம்ம பாடத்திட்ட மேலே சமுதாயத்து மேலே ஒரு பெரிய குறையாக நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ லேட்டாக தெரிஞ்சிடக்கூடாது. 15 இயர்ஸில் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அது சயின்டிஃபிக்கலாக வச்சுருக்காங்க. 10th வரைக்கும் காமன் சிலபஸ் இல்லைங்களா? +1 +2 ஸ்பெஷலைசேஷன் ஏன் வருது அப்படின்னா, தேர் இஸ் வேர் ஐ ஹாவ் டு ஐடென்டிஃபை மை கோர் கம்பிட்டன்சி. என்னுடைய தனித்துவத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்புறம் அதை பற்றி படிக்கும்போது எனக்கு தூக்கம் வராது, போர் அடிக்காது. எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரலன்னு சொல்ல மாட்டேனே, அது படிப்புனே தோணாது. ஆமாம், நான் வந்து ஃபஸ்ட்டு குரூப் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் பயாலஜி அப்படின்னா இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு குரூப்பா தமிழ் ஃபஸ்ட்டு குரூப்பா கிடையாது. அப்போ என்னோட கோர் கம்பிட்டன்சியை நான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பயத்தை போக்குற மாதிரி ஒரு விஷயம் செய்யுங்க. ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா, சே நோ, லேர்ன் டு சே நோ. எனக்கு வேணாம்னா பிடிக்காதுன்ற விஷயத்த பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு அடுத்தவங்களுக்காக தான். இது தப்பாக நினச்சிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது தப்பாக செஞ்சால் தான் ரொம்ப தப்பாக நினைப்பாங்கன்றதை முதல்ல நம்பணும். தேர்டு வந்து நம்மளுடைய கோர் கம்பிட்டன்சி என்ன, நம்மளுடைய தனித்திறமை என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்புறம் அதை நோக்கி நம்ம படிக்கும்போது, அதை நோக்கி செயல்படும்போது தூக்கமே வராதுங்க. பேசுகிறதுனா நேற்று வந்து 8 hours எனக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருந்தது. ஸ்டாண்டிங்கில் தான் சொல்லணும். ஒரு செகண்டு கூட எனக்கு தூக்கம் வரல. இதே எனக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப் கொடுத்து உங்கள் ஆஃபீஸில் உட்கார வச்சிங்கன்னா 1/2 hour நல்லா தூங்கிடுவேன். அப்போ என்னென்னா இதுதான் அந்த கோர் கம்பிட்டன்சி என்ன, அல்லது என்னுடைய தனித்துவம் என்ன, அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு அதை பற்றி ரிசர்ச்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. தாடிலாம் வச்சா தான் ரிசர்ச் பண்ணணும் இல்லை. நீங்கள் வச்சுருக்கிற ஒரு புத்தகத்தையே ஒரு முறை படித்தா அது வாசிப்பு, 10 முறை படித்தா படிப்பு, 100 முறை படித்தா ரிசர்ச். ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம இந்தியா அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து அந்த கண்ட்ரி அந்த கல்ச்சர் எல்லாத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து நிறையா நம்பிக்கைகள் இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கைக்கும் செல்ஃப் எஸ்டீமுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அது அஃபெக்ட் பண்ணுமோ அப்படிங்கிறது தான் என்னோட டவுட்டாக இருக்காது. ஒரு சில நேரங்கள் வந்து நமக்கு தெரியும், நமக்கு வந்து மைண்ட் ஏதோ சொல்லணும், ஓகே இது நம்ம பண்ணலாம், இது வந்து நமக்கு நல்லது தரும் அப்படின்னு தெரியும். அண்ட் அதனால மற்றவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் இருக்காது. ஆனால் இருந்தாலுமே அந்த பாத்தில் நம்ம போகும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளே இருப்பாங்க. அது சம்டைம்ஸ் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு, சம்டைம்ஸ் இல்லை மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணி ஏதோ நம்ம ராங் பாத்தில் போகிற மாதிரியே நம்மளை வந்து அப்படியே காமிச்சிருப்பாங்க. பியூட்டிஃபுல் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, விழிப்புணர்வு. அம்மை தடுப்பூசி போட போனவங்கள 50 வருஷம் முன்னாடி கிராமங்களில் மரத்தில் கட்டி வச்சாங்க. ஏன்னா அது வந்து தெய்வ குத்தம், அம்மனுக்கு எதிராக செய்ய வராங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தில் தெளிவாகணும், நான் செய்கிறது வந்து மாரலா இம்மாரலா அப்படின்னு. ஒரு மாரல்னால் அதுக்கு எதிர்ப்பு வந்ததுன்னா நீங்கள் சந்தோஷப்படணும். ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நீங்கள் போகிற பாதையில் கரடு முரடான பாதையாக இருந்து தடைகள் அதிகமாக இருந்தால் சந்தோஷப்படுங்க. தட் யூ கோயிங் த ரைட் பாத், சரியான பாதையில் போகிறீங்கன்னு அர்த்தம். முதல்ல எதுக்கு அதிகமாக எதிர்ப்பு வலுக்குதோ அப்போ என்ன ஆகுனா அதுக்கு அதிகமான ரிசப்ஷனும் இருக்கும், சக்ஸஸும் இருக்குன்றது உண்மை. இம்மாரல் விஷயத்துக்கு நான் சொல்ல வரல. அப்போ அம்மாவுக்கு ஊசி குத்த போனவங்கள மரத்தில் கட்டி வச்சாங்க 50 வருஷம் முன்னாடி, 40 வருஷம் முன்னாடி. அதை ஏற்றுக்க முடியாது. இவங்களே க்யூவில் நிற்கிறாங்க பாருங்க, அப்படியே ரிவர்ஸ் ஆகுது இல்லைங்களா. இன்றைக்கி க்யூவில் நிற்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அப்பா வந்து பேயிங் அக்காமடேஷன் தேடிட்டு இருக்கிறாருங்க. தன் பொண்ணு வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஒரு நாள் முன்னாடி வந்து தங்கி அந்த பொண்ணுக்கு பிஜி தேடி பேயிங் கெஸ்ட் அக்காமடேஷன் தேடி அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பொண்ணு அவர் கொண்டு வந்து விட்டுட்டு வேலை பாருமா அப்படின்றாரு இல்லைங்களா. அப்போ இன்டர்நெட்டுன்றது ஒரு காலத்தில் ஐயோ அது வந்து இட் இஸ் அ கேட்வே டு ஈவில்னு நினச்சாங்க. இன்றைக்கி வந்து இன்டர்நெட் இல்லாதமே யாருமே இல்லைன்ற மாதிரி அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ எதிர்ப்பை பற்றி யோசிக்காதீங்க. உங்களுடைய நோக்கங்கள் சரியாக இருந்தால் பயணங்கள் நிச்சயமாக வெற்றியாக முடியும். மாரல் இமாரல்ன்ற ஒரு கொஸ்டின் தான் இருக்கணுமே ஒழிய மக்களுக்கு பிடிச்ச விஷயமா பிடிக்காத விஷயமா அவங்க எதிர்க்கிறாங்களா சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டிஜிட்டல் மீடியா வேர்ல்டு அந்த ட்ரெண்டில் இருக்கிறப்போ இந்த கடைசியாக நம்ம சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ஆப்டாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு சின்ன கோடு இந்த சைடு இருந்தால் நான் நல்லாவே, இந்த சைடு இருந்தால் நான் கேட்டேன். அது மாதிரி வந்து ஒரு சின்ன கோடு இந்த சைடு இருந்தால் வந்து செல்ஃப் எஸ்டீம், அப்படி கொஞ்சம் தாண்டி போயிட்டா அது வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சொன்னதை வச்சு வந்து ரெண்டுத்தையும் வந்து வகைப்படுத்தி வேறுபடுத்தி
உயர்த்தி பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா, அது மட்டும் இல்லாம நமக்கு ஓகே நான் ரிச், நான் வந்து பியூட்டிஃபுல், இல்ல வந்து நான் செம டேலண்ட், ஸோ இது மாதிரியான பல விஷயங்களை வந்து நமக்கு தெரியும்னா நமக்கு தெரியும் அவ்வளவுதான். அதை ஜஸ்டிஃபை பண்ண நினைக்கும் போது தான் வந்து அதுக்கான வேல்யூவே குறையுது அப்படின்னு கூட பல பேர் சரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸாக்ட்லி. பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சொசைட்டி இஷ்யூஸ்லாம் எடுத்து பேசுவோம், இல்லைனா வந்து ஹெல்த் ப்ராப்ளம் எடுத்து பேசுவோம், இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு வரலாற்று விஷயத்தை பற்றி எடுத்து பேசுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ண மாதிரி மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிட்டு எங்களுக்கும் செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சும்மா ரிஃப்ரெஷ் பண்ணி விட்டா மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? டெஸ்ட் அதுக்கு குட்டி கவுன்சிலிங் மீடியா பீப்புளுக்கு வந்து செல்ஃப் எஸ்டீம் ஜாஸ்தி இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரை அவங்களுக்குள்ள அந்த ஃபீல் இல்லைன்னா யூ கேன் நாட் பெர்ஃபார்ம். செல்ஃப் எஸ்டீம் சுரங்கமாக வந்து எங்களை மாற்றினதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு எங்களுக்காக வந்து டைமும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய வேர்ட்ஸும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க இனியவை என்று வித் மீ ஆனந்தி என் பாரும் அடுத்து என்ன காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பகுதியை பற்றி பேசி ஆகணும். இன்னைக்கு இன்டர்வியூன்றது இன்டர்வியூ மாதிரியே போல ஒரு விஷயத்தை பற்றி வந்து நமக்குள்ளே வந்து ரொம்ப ஓப்பனாக நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இந்த மார்னிங் டைமில் வந்து பாசிட்டிவான ஒரு டைமே வந்து மார்னிங் டைம் தான். எல்லாருக்குமே அவங்க மனநிலை பயாலஜிக்கல் கிளாக்ல செட் பண்ணி வச்சிருக்கோம். அதை இன்னும் பாசிட்டிவாக இருந்தது, அதை கொஞ்சம் மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா? ஆமாம், நிறைய பேருக்குள்ள வந்து ஒரு ஃபயர் கிரியேட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, யார் யார் அவங்களோட லைஃப்ல எந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக தான் இருக்கேன். கிரேட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷோவோட லாபம் அப்படின்னே சொல்லலாம். அரசேந்திரன் சார் சாபம் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறாரு. ஓகே, ஸோ அது என்ன வார்த்தை, அதோட வேர் சொல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பார்க்கலாம். வணக்கம் ஐயா, உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஐயா வந்து நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன், முனிவர் வந்து சாபம் தந்தாரு அப்படின்னு எல்லாம். இந்த சாபம் அப்படிங்கிற ஒரு சொல்லை பத்தி சொல்லுங்களேன். அது எங்கிருந்து வந்தது, அதனுடைய வேர் சொல் எங்க இருக்கு? சாபம் இடுதல். சாபமிடுதல். சபிச்சிட்டார், என்ன சபிச்சிட்டார், சபிச்சிட்டார்னு சொல்லுவாங்க, சபிச்சிட்டார்னு சொல்லுவாங்க, சாபம் இட்டுட்டார்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரே உறவு சொல் தான். அதாவது நீ இறந்துடணும், நீ செத்து ஒழி அப்படின்னு சொல்கிறது தான். அதான் சாபமிடுறது. அகலிகைக்கு சாபமிட்டார் கௌதம முனிவர்னு பார்க்குறோம். அதுபோல் இதெல்லாம் நாம் பார்க்குறோம் நிறைய நம்முடைய மரபு நூல்களில், புராணங்களில். சாவுமாறு சொல்வது, சாவு, நீ சாவு அப்படின்னு சொல்கிறது. இந்த சாவுங்கிற சொல் தமிழ் சொல், நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல். சாவுதல், சாவு. அந்த வகரம் பகரமாக மாறுது. சாவு சாபன்னு ஆகுது, சாபம்னு ஆகுது. சாவுமாறு சொல்வது, நீ சாவு அப்படின்னு சொல்கிறது தான். அவத்தம் அப்படிங்கிறது அபத்தம்னு வரும். உவமை என்ற சொல் உபமா அப்படின்னு வரும். இந்த அவலை தான் அபலைன்னு ஆனது. அவலத்துக்குரியவள் அபலை. அது போல தான் சாவு, சாபம். இந்த சாவுங்கிற சொல் தமிழ்ல எப்படி வந்ததுன்னா, அந்த சாவுறதும் பொழுது என்ன நடக்குதுன்னா எல்லாம் ஒடுங்கி போயிடுது. இப்போ தலை அப்படி சாஞ்சு போச்சு, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படின்னுறாங்க, அப்படி கை இருக்குது, கீழே விழுந்துருது. அந்த சாய்வு என்ற சொல் தான். அப்படி தலை சாஞ்சி போச்சு, அந்த மரம் சாஞ்சி போச்சு, அவன் சாஞ்சிட்டான்ப்பா, துடிப்பு இல்லை, இயக்கம் இல்லை, அதனால் அப்படி சாயறது. அந்த இந்த மாவு இருக்கே, மாவு மைகிறதுன்னு சொல்லுவாங்க. மாவு மஞ்சிச்சான்னு பார்க்கறது சொல்கிறது இல்லைங்களா, மாவு மையறதுன்னு சொல்லுவோம். இந்த மையறது தான் மாயறது, அது மாய்கிறது. அது அப்படியே அரிசியை போட்டோம்னா அது அரைச்சி அரிசி இல்லாத வேற ஒன்றா மாறுது. பார்த்தீங்களா, அரிசி அங்கே இறப்பு நேருகிறது, இன்னொன்னா மாறுது. அந்த மாய்வு மாவுன்னாச்சு. புரியுதுங்களாம்மா? அரிசி மாய்ந்து பிடிச்சி பார்ப்போம், எடுத்து அரிசி தட்டுப்பட்ட திருப்பி அரைக்கணும், அரைச்சிக்கிட்டே இருக்கணும், தொட்டு பார்ப்போம் கையால. மையறது மாய்வு மாவு, அதுதான் மாவுன்னு பேர். மாவுங்கிற சொல்ல எப்படி பிரிக்கிறது? மாவுன்னு பிரிச்சா ஒன்றும் கிடையாது. மாய்வு என்ன? மாய்வு அரிசி என்ற வடிவம் அங்கு மாய்கிறது இல்லைங்களா? அந்த மாய்வு மாவு. அதே போல சாய்வு சாவு, தலை சாயுது, அப்போ வளையுது, பெண்ட் ஆகுது. அப்படியே இருக்கிறவன் அப்படின்னா முடிஞ்சிச்சுன்னு பொருள்.
அந்த சாவு வளைவு, சாவு, சாபம், இறந்து போனது. அந்த போல நீ சாகணும் அப்படின்னு சொல்றதான் சாபம், சாபம் என்றானது. இந்த வில்லு இருக்கு பாருங்க, வில்லு அது வளைஞ்சிருக்கும் இல்லைங்களா? வில்லெல்லாம் வளைஞ்சுதான் இருக்கும். கொடு வில், வணங்கு வில், வணங்கு சிலை, வாங்கு சிலை எல்லாம் வளைந்ததுன்னு பொருள். கொடுனா வளைந்தது. அந்த வில்லுக்கும் சாபம்னு ஒரு பேர் உண்டு தமிழ்ல. சாபம் என்று வில்ல குறிக்கிறதுக்கு என்ன காரணம் பாருங்க, அது வளைந்து இருப்பதால. அப்ப அந்த சாபம் இடுறதுங்கிறது நீ இறந்து போ அப்படின்னு சொல்ற. நீ இவ்வளவு கொடியவன், இவ்வளவு கொடுமைகளை செய்தவன், நல்லவன் இல்லை, நீ செத்து போ அப்படின்னு சபிக்கிறது. சா என்ற சொல் தான் சாவு, சபித்தல் என்றெல்லாம் வர்றது. அப்ப சாவு சாபம், இந்த சாவு சாபம் சாபம் இறந்து போன்னு சொல்ற பொருள் அது. அந்த சாவுங்கிற சொல் எப்படி வந்ததுன்னா வளையதல்னு சொல்றேன். அந்த தலை வளைஞ்சு போச்சு, எல்லாம் அப்படியே நில குத்தி போச்சு, நிலையா இல்லாம அப்படி சாஞ்சு போச்சு. அந்த சாவு வகரம் பகரமா மாதிரி சாபம் என்றானது. புரியுதுங்களா? சாபம்னா புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. சாபம் அப்படிங்கிற ஒரு சொல்ல தனியா நம்ம கேட்கும் போது இது வந்து வேற ஏதோ மொழி சொல்லோ அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் வருது. அவலாம் அவத்தம் அபத்தம், ஆமா, உவம உபமா, அது மாதிரி இந்த வகரம் பகரமா மாறிக்கும். அப்படிதான் சாபம் சாபம். அது வளைவு பொருள்ல இந்த சாவுங்கிற சொல் வந்ததுன்னு சொன்னேன். இந்த வில் என்பதும் வளைந்திருக்கு. அதனால அதற்கும் வந்து சாபம் ஒரு பெயர் இருக்கு. அத வகரம் வந்து பகரமாக மாறும் பொழுது சாபம் அப்படிங்கிறது வந்து சாபமாக மாறியது அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை கூவம்னா கிணறு, கூபம்னு சொல்லுவாங்க. கூவ நூல் கிணறு பற்றியது. அது கூப நூல், கூப நூல்னு சொல்லுவாங்க. வகரம் பகரமா அப்படி மாறிட்டே இருக்கும். அற்புதமா சொன்னீங்க ஐயா. நிஜமாவே வா அப்படிங்கிற வகரம் வந்து பகரமாக மாறும் பொழுது சாவிலிருந்து சாபம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து அதுதான் சாபம் அப்படின்னு ஒரு சொல்லாக மாறியது அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் பத்தி சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது pickthebrain.com. பிக் த பிரெயினா? நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களா மூலலாம் முன்னாடி? இல்ல நம்ம மைண்ட்ல வந்து நிறைய தாட்ஸ் அப்படி டிங் டிங் டிங்னு போயிட்டே இருக்குமா, அதுல உங்களுக்கு எந்த தாட் வேணும் அப்படிங்கறத புல் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இன்னைக்கு டேக்கு சம்பந்தமா இந்த வெப்சைட்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் சொல்லுங்க. ஓகே, நான் முதல்ல இந்த வெப்சைட் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்றேன். pickthebrain.com, pickthebrain.com. ஓகேவா? சோ இதுல என்னன்னா நம்ம இப்ப பேசின விஷயங்கள் தான், பட் இதுல என்ன டீப் டைவ் பண்ணலாம். லைக் எப்படின்னா நீங்க ஒரு 3 விஷயம் நீங்க உடனே மாத்திக்க வேண்டியது, இல்ல வந்து ஒரு 5 விஷயம் நீங்க பார்த்து உங்ககிட்ட ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது, இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க தெரியுமா. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கல்மினேஷன் ஆஃப் ஆல் தோஸ் தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வெப்சைட். கிரேட். ஸோ ஒரு நல்ல வெப்சைட் தான் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக வந்து இந்த மண்டைக்குள்ள, அதாவது வந்து மூளைக்குள்ள போயிட்டு ஆராயக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப கியூரியஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட்டை கண்டிப்பாக போய் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டை பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு யாருக்கா சொல்லணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செய்து ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஒரு புக்கில் படித்தேன், இல்லைனா வந்து நான் நிறைய இடத்துல படித்தேன், இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களா, அதாவது மற்றவங்க ஏற்றுப்பாங்க. வெப்சைட்டில் நீ பார்க்குறியா, அப்போ நானும் போயிட்டு ஒரு வெப்சைட்டில் நானும் பார்த்து அப்படி கற்றுக்கிறேன்ற மாதிரி வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கற்றுக்கிட்ட நல்ல விஷயம் தான், அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த கேமராமேன் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அதாவது கேமராவில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதில் ஆட்டோவில் போட்டுன்னு வச்சுக்கலாம், அப்படியே ஃபோட்டோலாம் சூப்பராக விழுற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் எப்போ வந்து நீங்கள் கேமராவை நீங்கள் மாஸ்டர் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிறபடி எப்போ அந்த கேமரா கேட்குதோ அப்போ தான் உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம தாட்ஸும், அது எக்கச்சக்கமாக நிறைய அதுவே தான் நல்லா டிசைட் பண்ணணும். பிரெயின் வந்து நம்மளை ஏமாத்துன்னு சொல்லுவாங்க, நம்ம விஷுவலாலாம் சும்மா அது நிறைய பண்ணும். பட் நம்ம எப்போ அதை மாஸ்டர் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்மளால ஃபுல்ஃபில் ஆக முடியும். கிரேட். ஸோ பிரெயின் தான் நம்ம மாஸ்டர் பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் நம்மளால பிரெயினை வந்து மாஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட், ஒரு இன்செப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் pickthebrain.com அப்படிங்கிற வெப்சைட்டும் அவங்க வந்து போயிட்டு விசிட் பண்ணுறப்போ நம்ம வழக்கமாக சொன்னோம்ல, அதையும் சொல்லிடலாம். அந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது வந்து எல்லா ஷோக்குமே எல்லாருமே சொல்லுவாங்க. பட் எங்கள் ஷோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபீட்பேக்ஸை ஒரு நாளும் படித்து அதுக்கு நீங்கள் சொல்கிற சேஞ்சஸ்லாம் வந்து மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். ஸோ அதான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு டேப் ஓப்பன் பண்ணி உங்களோட மெயில் ஐடிக்குள்ள அப்படியே உள்ளே போனதுக்கப்புறமா feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இல்லை அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கும் கால் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸை பதிவு பண்ணலாம். ஆர் ஸ்க்ரீனில் தெரியிற அட்ரஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை கடிதமாக அனுப்பிடுங்க. ஆமாம். ஸோ நாங்கள் ஃபீட்பேக்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ அப்படியே கிளம்பிக்கலாம். இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களோட மறுபடியும் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வரும் என்ன ஆனந்தி.